ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஐ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 ஃப்ரம் சிஎம்ஐ ஃபைனல் லா பேப்பர் 13 இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் இன்கார்பரேஷன் அண்ட் இன்சிடென்டல் மேட்டர்ஸ். ஸோ ஃபார் 9 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இப்போது 10th கிளாஸ் பார்க்கலாம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி மெமராண்டம், ப்ரொசீஜர் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமராண்டம். ஓகே, மெமராண்டம்லாம் என்ன அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. மெமராண்டமில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அதில் அப்ளைங் ஃபார் நேம் அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்லாம் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து எம்ஓஏல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிலேட்டட் ப்ரொவிஷன் என்ன பார்க்கலாம். ப்ரொசீஜர், அதுக்குன்னு இருக்கிற ப்ரொசீஜர் என்னது, செக்ஷன் 13 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவைட்ஸ் வித் தி ப்ரொவிஷன். இது செக்ஷன் 13ல் சொல்கிறாங்க, அல்ட்ரேஷன் இன் எம்ஓஏ எப்போயாவது நடக்கணும்னா அது ஒன்லி பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அல்ட்ரேஷன் பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அ கம்பெனி மே ஆல்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மெமராண்டம் வித் தி அப்ரூவல் ஆஃப் மெம்பர்ஸ் பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஓகேவா. ஸோ ஃபார் இதுக்கெலாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பார்த்துருப்போம் நம்ம. இதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன் சம்திங் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் அதில் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நேம் சேஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வருது, அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து மாற்றுறது, இந்த மாதிரியான சில ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதில் இது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நம்ம பார்க்குறது மூணாவதுன்னு வச்சுக்கலாம். நேம் சேஞ்ச் ஆஃப் த கம்பெனி, அப்புறமேட்டுக்கு சேஞ்ச் இந்த நேம் ஆஃப் கம்பெனி, பேரை வந்து மாற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரிலேட்டட் ப்ரொவிஷன் தான். இந்த அல்ட்ரேஷனில் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே இந்த அப்ளைங் ஃபார் தி நேம் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல, அதில் இருக்கிற கொஞ்சம் ப்ரொவிஷன் அப்படியே தான் இதில் இருக்குது. அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நேம் சேஞ்ச் ஆஃப் த கம்பெனி, எனி சேஞ்ச் இன் த நேம் ஆஃப் த கம்பெனி. எப்போவுமே பேர் மாற்றணுன்னா கவர்மெண்ட் அப்ரூவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். ஃபஸ்ட்டு முதல்ல எம்ஓஏல சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணணுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கூட தேவையில்லை. அதாவது பேரில் வந்து எக்ஸஸாக ப்ரைவேட் லிமிடெட் இல்லைன்னா ப்ரைவேட்டில் லிமிட்டெட்ற பேரில் ப்ரைவேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட்டாக இருக்கிற கம்பெனியை பப்ளிக்காக மாற்றுறீங்க, பப்ளிக்காக இருக்கிற கம்பெனியை ப்ரைவேட்டாக மாற்றுறீங்கன்னா பேரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த சேஞ்சுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவை கிடையாது. ஓகேவா. ஆனால் ஒரு கம்பெனி இந்த மாதிரி பேமெண்ட்டில் வந்து கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருக்கிறது, பிரின்சிபல் கட்டாமல் இருக்கிறது, ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபால்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நேம் சேஞ்சு சாத்தியம் கிடையாது. ஓகேவா. ஸோ 2 ப்ரொவிஷன் பார்த்துருக்கோம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் எம்ஓஏ, சேஞ்ச் ஆஃப் நேம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். என்ன சேஞ்ச் பண்ணாலும் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஆர்ஓசி, அதில் வந்து கண்டிப்பாக அதில் என்ட்ரி போட்டிருக்கணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்கிட்ட சொல்லணும். த ரிஜிஸ்டர் ஷெல் என்டர் த நியூ நேம் இன் த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ஓல்டு நேம் அண்ட் இஷ்யூ ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். புது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், புது பேர் ஓட போட்டது, புது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சேஞ்ச் இந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னது, த ஆல்ட்ரேஷன் ஆஃப் த மெமராண்டம் ரிலேட்டிங் டு பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் shall not have effect unless it is approved by the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் உங்களோட அந்த சேஞ்ச் இந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது இஃபெக்ட் ஆகாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். அதுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம் அவங்கள்ட்ட அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸ்போஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் முதல்ல கொடுத்தாச்சு, அதை அவங்க பார்த்து டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. வித்தின் 60 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வாங்கி 60 நாட்களுக்குள்ளே அவங்க அதை பார்த்து எல்லா டேரக்டர்ஸும் இதில் வந்து இதுக்கு சம்மந்தமாக பேர் மாற்றுறதுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து அங்கே மாற்றுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கணும். அவங்களோட கன்சல்ட் தேவைப்படணும். அப்புறம் சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன் ஃபார் வேறு ஏதாவது டெட்ஸ் ஆப்ளிகேஷன், கடன் வாங்குறது, கடன் வாங்கினது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கன்சிடரபிள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா அது பேமெண்ட்டுக்காக அப்படின்னு தெரியணும். அடிக்குவேட் செக்யூரிட்டி, போதுமான அளவு செக்யூரிட்டி இருக்கா. இப்போ கடன் வாங்கினாங்கன்னா யாரும் உங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி காட்டணும் இல்லையா. அதுக்கு போதுமான அளவு செக்யூரிட்டி இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷனை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. யார் ரிஜிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை டிஸ்போஸ் பண்ணுவாங்க வித்தின் 60 days. ஓகே. ஃபைலிங் வித் ரெஜிஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எம்ஓஏல வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ரிஜிஸ்டர்கிட்ட சொல்லணும். அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர்கிட்ட இன்டிமேட் பண்ணணும். ஓகேவா.
எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும் அதை பின்னாடி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எம்ஓஏல சேஞ்ச் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுவீங்க, இன்டிமேட் பண்ணுவீங்க. இன்டிமேட் பண்ணுறதுக்கு ஃபைலிங் மூலமாக தான் பண்ண முடியும் இல்லையா? என்னென்ன தடலாம் ஃபைல் பண்ணுவீங்க? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாங்கினது, மெம்பர்ஸ்டேருந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாங்கினது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கினது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தானே நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டும் என்ன பண்ணியிருக்கணும்? ரிஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கணும். ஃபைலிங் ஆஃப் தி சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி ஆர்டர் வித் ரிஜிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றுறீங்கன்னா அந்த கன்சர்ன்டு ரெஜிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும். வேறு ஸ்டேட்டுக்கு போகிறீங்கல்ல, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ட்ட நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஓஏல சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேஷன் காப்பி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டர் இதெல்லாம் காட்டிட்டு அவங்கள்ட்ட ஃபைல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த புது ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அவங்க புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் தான் இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேஞ்ச் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கம்பெனி. உங்களோட கம்பெனியோட குறிக்கோளை நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதோ சேல் பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்க, ஆனால் பின்னாடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆப்ஜெக்டே மாற்றுறீங்க அப்படின்னா எ கம்பெனி விச் ஹஸ் ரேஸ்டு மணி ஃப்ரம் பப்ளிக். அதாவது பணத்தை நீங்கள் பப்ளிக்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் ப்ராஸ்பெக்டஸில் போய் வெறும் ப்ராஸ்பெக்டஸை சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களோட அந்த அப்ஜெக்ட் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடாது. அதை தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். அ கம்பெனி விச் ஹஸ் ரேஸ்டு மணி ஃப்ரம் பப்ளிக் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ். ஏன்னா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி தான் பணமே வாங்குவாங்க இல்லையா. அண்ட் ஸ்டில் ஹேஸ் எனி அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட் அவுட் ஆஃப் த மணி ஸோ ரைஸ்டு. அந்த வாங்கின பணத்துலேருந்து நிறைய அந்த பணத்தை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷெல் நாட் சேஞ்ச் இட்ஸ் அப்ஜெக்ட்ஸ் ஃபார் விச் இட் இஸ் ரைஸ்டு மணி த்ரூ ப்ராஸ்பெக்டஸ். அதோட அந்த அப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எதுக்காக அந்த பணம் வாங்கினாங்களோ அந்த அப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கீங்கன்னா அப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் த்ரூ போஸ்டல் பேலட் மூலமாக இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணாலே ஒழிய நீங்கள் இந்த மாதிரி அப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் த டீட்டெயில்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் such ரெசல்யூஷன் shall also be published. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போஸ்டலில் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர், அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில், அப்புறம் அந்த லொக்காலிட்டியில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அந்த 2 மொழியில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணணும், சர்க்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும்ல, அதுலேயும் போய் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஏன்னா அப்போ தான் அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இல்லையா. அப்புறம் இதை பிடிக்காத சில ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, டிசென்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஷல் பி கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட். வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ப்ரமோட்டர்ஸ் வழங்குவாங்க இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்ஸ் டு சர்டிஃபை தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்டர் சர்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணணும். அதாவது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இந்த மாதிரி அப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அந்த அப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ண அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுலேருந்து 30 நாட்களுக்குள்ளே உங்கள் ரெஜிஸ்டருக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். அந்த ஆல்ட்ரேஷனை அவங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நோ ஆல்ட்ரேஷன் மேட் அண்டர் தி செக்ஷன் ஷெல் ஹேவ் எனி எஃபெக்ட் டில் இட் ஹாஸ் பீன் ரெஜிஸ்டர்டு. இந்த செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது வரைக்கும் இந்த ப்ரொவிஷன் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. ஒன்லி மெம்பர் ஹேவ் அ ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் த டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ். அதாவது ஒரு கம்பெனி ஷேர் கேபிட்டல் இல்லை, ஆனால் லிமிடெட் பை கேரண்டி. இது இந்த மாதிரியான ப்ரொவிஷன் ஏற்கனவே அப்ளைங் ஃபார் த நேம் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரொவிஷன் தான் இது. அதாவது இந்த கம்பெனி ஷேர் கேபிட்டல் இல்லை, ஆனால் லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு வரும்போது அதோட டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸில் பங்கு யாரையும் கேட்க முடியாது. ஒன்லி மெம்பராக இருந்தால் மட்டுமே ஒழிய அவங்க அதில் பங்கு கேட்க முடியாது. ஓகேவா? So, a company not having a share capital, limited by guarantee, only limited by guarantee, அவங்களுக்கு member only can participate in the divisible profits. ஓகேவா? அப்படி அவங்க பங்கு கொடுத்துட்டாங்க, மெம்பராக இல்லாதவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது void. ஓகே, ஸோ ஃபார் எவ்வளோ 12 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா. இது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது,
ரொம்ப ரேரான கேஸ் தான். ஓகேவா? ஆல்ட்ரேஷன் இன் தி மெமராண்டம், ப்ரொசீஜர் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி மெமராண்டம். நான் இதுக்கு 1 ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ இதோட ஜிஸ்ட் வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். வேறு ஏதாவது குட்டியாக இருக்கா அதையும் பார்த்துடலாமா? ஆமாம், சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் த மெமராண்டம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ டைரக்டர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பேர் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஏற்கனவே இருக்கிற கம்பெனியோட பேர் மாதிரி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது, சிமிலராக இருக்குது, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணணுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட டைரக்ஷன் கொடுப்பாங்க அந்த கம்பெனிக்கு, இந்த மாதிரி பேரை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்போ வித்தின் அ பீரியட் ஆஃப் 3 months ஃப்ரம் த இஷ்யூ ஆஃப் டைரக்ஷன் பை பாசிங் ஆர்டர் ரெசல்யூஷன். நீங்கள் ஆர்டர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுலேருந்து வித்தின் 3 monthsக்குள்ளே அந்த நேம் சேஞ்சை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும், நேமை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் டு த ரெஜிஸ்டார், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லணும்? கண்டிப்பாக ரெஜிஸ்டாரை சொல்லிடணும். வித்தின் 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் சேஞ்ச். இந்த மாதிரி புது பேரை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா வித்தின் 15 days ஆஃப் சச் சேஞ்ச்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டாருக்கு இன்டிமேட் பண்ணணும். வித்தின் சச் டாக்குமெண்ட்ஸ், அந்த ஆர்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் அவங்க ரெஜிஸ்டார்கிட்ட ஃபைல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது இதில்? ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOA ஒன்லி பாசிபிள் பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இல்லையா? நேம் சேஞ்ச் ஒன்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOA நீங்கள் எப்போ மட்டும்தான் பண்ண முடியும்? உங்களோட ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் மட்டுமே தான். அதே மாதிரி நேம் சேஞ்ச் எப்போ பாசிபிள் தான்? ஒன்லி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஆனால் ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் இந்த மாதிரி மாற்றுறீங்க, கிளாஸ் ஆஃப் கம்பெனியை மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல, அப்புறமேட்டுக்கு வேறு ஏதாவது கடன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் போர்ஷனு, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எதுவும் கட்டாமல் இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நேம் சேஞ்சு சாத்தியமே கிடையாது. ஓகேவா? கேனாட் சேஞ்ச். அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டரில் இவங்க என்ட்ரி பண்ணிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் டிஸ்போஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கிட்டீங்க. வேறு என்ன ப்ரொவிஷன் இருக்குது? சேஞ்ச் இந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா 60 daysக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ப்ரொவைடட் யாரெல்லாம் கன்சர்ன்டு பார்ட்டிஸ் இருக்காங்களோ, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட கன்சர்ன்ட் வேணும். அப்புறம் செக்யூரிட்டி எல்லாம் இதுக்கு இருக்கா, அடிக்வேட் செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷனே டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனே சரி இவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்போஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்துட்டோமா? நோ சேஞ்ச் இன் தி அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி அன்லஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பை போஸ்டல் பேலட் எக்ஸ்பிரஸ்டு. அதுக்கு முன்னாடி 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3 கேஸ்லேயுமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் 3க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன பண்ணாலும் கடைசியில் நீங்கள் ரிஜிஸ்டாருக்கு வித்தின் 15 days ஆஃப் சச் சேஞ்சை சொல்லிடணும். ஓகேவா? ஃபைலிங் வித் ரிஜிஸ்டார் பாருங்கள். ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டாரை ஃபைல் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட ஆர்டர், அது ரெண்டையும் சேர்த்து ஃபைல் பண்ணிடணும். ஃபைலிங் ஆஃப் த சர்டிஃபைடு காப்பி ஆஃப் த ஆர்டர். 2 ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சேஞ்ச் ஆக போதுன்னா என்ன பண்ணணும்? அந்த கன்சர்ன்டு ஸ்டேட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போய் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபைல் பண்ணணும். அவங்க ஒரு ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு கம்பெனி அன்லஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலன்னா, அதாவது மணியெல்லாம் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு வாங்கிட்டு அதில் பாதி யூட்டிலைஸ் பண்ணாமல் இருந்து நீங்கள் அப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா அதை முடியாது. ஒன்லி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போஸ்டல் பேலட் மூலமாக அதை பாஸ் பண்ணியிருந்தாலே ஒழிய. ஆனால் நீங்கள் அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்னொன்று வெர்னாக்குலர், அந்த வட்டார மொழி இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு லாங்குவேஜில் இருக்க நியூஸ் பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணணும். அல்லது அந்த கம்பெனியோட வெப்சைட் இருக்கும், அதில் போய் நீங்கள் என்ன சேஞ்சோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் டு சர்டிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் தி ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அந்த
மெமராண்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, மெமராண்டமில் இருக்க அப்ஜெக்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி சர்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே இந்த மாதிரி அப்ஜெக்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பான்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒன்லி மெம்பருக்கு மட்டும்தான் டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸில் ரைட்ஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த கம்பெனி நோ ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்கும்போது, அப்புறம் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு இருக்கும் பட்சத்தில். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பேரை சேஞ்ச் பண்ணுங்கள், ஏற்கனவே இருக்கிற கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும்னா வித்தின் 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஆர்டினரி ரெசல்யூஷன். நான் இந்த டைரக்ஷன் வந்ததுலேருந்து ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு 30 days இருக்கு இல்லையா, 3 months, 3 months, வித்தின் 3 monthsக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பேர் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஆஃப் சேஞ்சு, இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பேரை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 15 days ஆஃப் சேஞ்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ராருக்கு இன்டிமேட் பண்ணிடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ஷன் ஆர்டர் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து யார்கிட்ட ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இன்டிமேட் பண்ணிடணும். அவ்வளோதான்ப்பா இந்த ப்ரொவிஷன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பார்க்கலாம்.